திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் உண்மை பாகம் 6 அங்க பேதம். சிவபெருமானுடைய திருவுருவம் அருள் ஆதலின் சிரம் முதலிய அங்கங்களும் திருமார்பு முதலிய பிரத்யங்கங்களும் சூலம் முதலிய ஆயுதங்களாகிய சாங்கங்களும் வஸ்திரம் முதலிய உபாங்கங்களும் சக்தி வடிவேயாம். இவ்வருளாகிய வடிவமெல்லாம் உயிர்களின் பொருட்டு அன்றி சிறிதும் தம்பொருட்டு கொள்பவர் அல்லர். சிரசு, முகம், ஹிருதயம் என்பன அங்கங்கள். திருமார்பு, கழுத்து, தனம், புயம், நாபி, குய்யம், உதரம், கண்கள், நாசி, வாய், காதுகள், கரங்கள், பாதங்கள், விரல்கள், தொடைகள், முழந்தாள்கள், கணைக்கால்கள் ஆகிய இவை பிரத்யங்கங்களாம். சூலம், மழு, வாள், குலிசம், அபயம், அக்னி, அங்குசம், மணி, சர்பம், பாசம் முதலியவை சாங்கங்கள் ஆகும். வஸ்திரம், உபவீதம், மாலை, கந்தம், ஆபரணம் முதலியவை உபாங்கங்கள் ஆகும். அங்கம் என்பது திருமேனி, பிரத்யங்கம் என்பது அத்திருமேனியில் உள்ள உறுப்புக்கள், சாங்கம் என்பது அங்கத்தோடு கூடியது, உபாங்கம் என்பது அங்கத்தை விட்டு நீங்காது அதன் சமீபத்தில் இருப்பது. அனாதியே சிவபெருமானுக்கு சுதந்திரமாய் உள்ள சிவகரணமே சிகை ஆம். ஓங்கு அளவின்மை உயர் சிகை என்பது சதாசிவ ரூபம். பிரம்மா முதலிய மூர்த்திகளிடமாக இருந்து பஞ்சகிருத்தியத்தை செய்தருளும் பரமசிவனுடைய சுத்த குணங்களாகிய ஈசானாதி 5 மந்திரங்களும் சதாசிவமூர்த்திக்கு 5 திருமுகங்களாம். முக்தான்மாக்களுக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும் திருவருட்சக்தி ஹிருதயமாம். திருவடிகள் ஞானசக்தி கிரியாசக்திகளை குறிப்பனவாம். திருச்சிற்றம்பலம்.